கேரளாவில் அரசாங்கமே ஔஷதி அப்படிங்கிற பேரில் அவர்களுடைய அரசு நிறுவனமான ஔஷதி என்கிற ஒரு மருந்தகம், அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவில், அங்கே கோமூத்ரா அதாவது மாட்டினுடைய சிறுநீர் மற்றும் சாணம் இதையெல்லாம் எடுத்து பஞ்ச கவ்யா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு விளம்பரமும் கொடுக்குறாங்க. என்னென்ன விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா, இதை உட்கொள்வதால் மனநோய், அதே மாதிரி ஜுரம், இந்த மாதிரி எல்லா நோய்களும் குணமாகும். மாட்டினுடைய சிறுநீரை பயன்படுத்தி அதற்கு கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு அனுமதி வேணும்னு கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அவரே கேள்வி கேட்கும்போது அவரே சொல்கிறார், ஆமாம் நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் குடிப்போம். இப்போ எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, நான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டேன், இவ்வளோதான் விஷயம். அதுக்காக நான் போய் நான் கோமியம் குடிச்சேன்னு சொல்ல முடியும்? மாட்டுக்கு ஆதார் அட்டையான்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு போய் ரோட்டில் இருக்கிற ஒரு மாடு பாருங்கள், அட்டை இல்லாத இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுக்குறீங்க அட்டை? அன்றைக்கி சத்தம் போட்டிங்கள்ல, இன்றைக்கி ஏன் கொடுக்குறீங்க அட்டை? ரெண்டாவது, பசு வதை தடை சட்டம் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், இன்றைக்கி பதிவு போட்ட ஒரு கம்யூனிஸ்ட்டை. உடனே அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பேசும்போது என்ன கேரளா பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போது அதுக்கு தான் நான் கேட்டேன், ஏன் தமிழ்நாட்டு கோமியம்னா ரொம்ப மோசம், கேரளா கோமியம்னா ரொம்ப நல்லதா? வாயிலிருந்து கேஸ், நமக்கெல்லாம் பின்னாலேருந்து கேஸ் வரும், மாடுக்கு வாயிலிருந்து கேஸ் வரும். அந்த ஒரு ஜொல்லுன்னு சொல்லுவாங்க, மாட்டிலேருந்து அந்த இது பார்த்தீங்கன்னா அதுதான் மீத்தேன் கேஸ். ஸோ இது எல்லாமே சயின்ஸ் தான். தமிழ்நாட்டில் மாட்டு அரசியல் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக போய்கிட்டே இருக்குது, நீண்டுக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் மாட்டினுடைய கோமியம் குடித்தா உடலில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, காய்ச்சல் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி இயக்குனர் காமகோட்டி சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாயிருக்கு. இப்போ இதை எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் நம்ம? ஏன் இதை சர்ச்சைக்கு உள்ளாக்குறாங்கன்னா, நீங்கள் போய் ஐஐடி டைரக்டரில் கேட்டாங்க, அவரும் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. என்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாரு, திரும்பவும் சர்ச்சையாகுது. ஐஐடி டைரக்டர் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. ஐஐடி மெட்ராஸை கிட்டத்தட்ட அவருடைய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறந்த கல்வி நிறுவனமாக, இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு வெளிவந்திருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியாவிலேயே முதல் ஐஐடி நிறுவனமாக சென்னை ஐஐடி தான் வந்திருக்குது. அதனால் அவர் சொன்னால் அதில் கண்டிப்பாக ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னால் ஆதாரம் இருக்கும், இவ்வளோதான் விஷயம். ரெண்டாவது, கேரளாவில் அரசாங்கமே ஔஷதி அப்படிங்கிற பேரில் அவர்களுடைய அரசு நிறுவனமான ஔஷதி என்கிற ஒரு மருந்தகம், அதாவது கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவில், அங்கே கோமூத்ரா அதாவது மாட்டினுடைய சிறுநீர் மற்றும் சாணம் இதையெல்லாம் எடுத்து பஞ்ச கவ்யா அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க. அதுக்கு விளம்பரமும் கொடுக்குறாங்க. என்னென்ன விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா, இதை உட்கொள்வதால் மனநோய், அதே மாதிரி ஜுரம், இந்த மாதிரி எல்லா நோய்களும் குணமாகும், இன்னும் மஞ்சள் காமாலை இதெல்லாம் குணமாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு விளம்பரமே கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கோவிட் நேரத்தில் இந்த மாட்டினுடைய சிறுநீரை பயன்படுத்தி அதற்கு கொரோனாவுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும், அதுக்கு அனுமதி வேணும்னு கேரள கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கேட்டிருக்கிறது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது அவரே கேள்வி கேட்கும்போது அவரே சொல்கிறார், ஆமாம் நான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நாங்கள் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். இது ஒரு அரசியலாக்குவது தவறுன்னு நினைக்கிறேன். அவர் எதையும் அரசியல் படிப்பு, நீங்கள் இந்த மாதிரி கேள்வி என்னை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று சொன்னால் அது எப்படி வெளியே இருக்குன்னா, பாஜகவை சார்ந்தவர்கள் முழுக்கவும் இதை ஆதரிக்கிற மாதிரியும், இந்த பக்கம் வலதுசாரிகளாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தானே வெளியே இருக்கு. அது நீங்கள் மீடியாவில் அந்த மாதிரி கட்டமைச்சா நான் என்ன செய்ய முடியும்? என்னை பொறுத்த வரையில் நான் குடிக்கிறது தான் இல்லை, அதனால் அது இல்லைன்னு நான் சொல்லிட முடியுமா? உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டு போங்க, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை போய் ஒரு பெரிய நீங்கள் காய்ச்சல் குணமாகும் அப்படிங்கிறது மிஸ்லீடிங் தானே அப்படின்ற ஒரு மிஸ்லீடிங் அவர் இல்லைன்றாரு, அவ்வளோதான். நான் இப்போ எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, நான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை சாப்பிட்டேன், இவ்வளோதான் விஷயம். அதுக்காக நான் போய் நான் கோமியம் குடிச்சேன்னு சொல்ல முடியுமா?
எனக்கு நம்பிக்கை இருந்தால் இருக்குது, இல்லைன்னா இல்லை. ரொம்ப சாதாரண விஷயம். இதை நீங்கள் பெருசாக நீங்கள் விவாத பொருள் ஆக்குவதே தவறுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா இப்ப அமைச்சர் மனோ தங்கராஜ் என்ன சொல்றாரு, இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய ஆய்வுல 14 வகையான பாக்டீரியாக்கள் இதுல இருக்கிறதாகவும், அத வந்து பரிந்துரைக்க கூடாது அப்படின்னும் அமைச்சர் மனோ சொல்லியிருக்காரு. தங்கராஜ் போய் ஒரு விஷயம் கேளுங்க. அவங்க மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சர்ச்சுகள் இருக்குது. அந்த சர்ச்சுகள் எல்லாத்துலேயும் வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்ச்சுகள்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அந்த பெந்த கோஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க இதில் நிறைய இடத்துல பேசுவாங்க. கண் தெரியாதவங்களை கண்ணு தெரிய வைக்கிறோம், காது கேட்காதவங்க உடனே காது கேட்கறது. அமைச்சர் மனோ தங்கராஜ் அவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாரா? கேட்டுட்டு அப்புறமா என்கிட்ட வாங்க சொல்லுவேன். அதான் நான் சொல்லுவேன், ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை. என்னை பொறுத்து வரல, நான் அதை நம்பலை. ஆனால் அதை நம்பவர்கள் நம்பட்டும், எனக்கு என்ன இருக்குது பிரச்சனை? நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு சொல்றீங்க. இது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்த விரும்பல நீங்க. எனக்கு அவசியமே இல்லைன்ற, அதான் நான் சொல்றேன், எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு காய்ச்சல் வந்தால் நான் மருத்துவரை அணுகுகிறேன், இவ்வளோதான். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு. ஒரே நாளில் ஒரே போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் 20 சங்கிலி இருக்கிறாங்க, ஒரு பெண் காவலர் உட்பட. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை கற்பழித்து மிக கோரமாக யார் அந்த சாரன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் மறைக்கணும்னா எதையாவது, இது ஒன்று மாநில உரிமைகள், இப்படி எதையாவது சொல்லி இழுத்து மூடணும், ஊற்றி மூடணும்னு பார்க்குறீங்க மீடியாவில். அதை மாற்றி இந்த பிரச்சனையெல்லாம் மறைக்கிறதுக்கான சர்ச்சைகளை தான் இதை ஆமாம், அப்படிதான் எல்லாமே மாநில உரிமைகள்னு சொல்கிறது. இதெல்லாம் வந்து அப்படி தான் திடீர்னு வந்து மொழி பிரச்சனையை கொண்டு வந்து பேசுகிறது. நல்லா பாருங்கள், எங்கேயாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, இந்த அரசாங்கத்துக்கு ஆபத்துன்னு வரும்பொழுது திடீர்னு எங்கேருந்தாவது ஒரு மீடியா வச்சு ஒரு பெருசாக ஒரு புயலை கிளப்பி இதில் வந்து மொழி உரிமைகள் பாதிக்கப்படுது, இங்கே வந்து மாநில உரிமைகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு உடனே இவங்களே ஒரு டீமை ரெடி பண்ணி இந்த பக்கம் இடதுசாரி ஆதரவாளர், திமுக ஆதரவாளர், திமுக இது தானே தொடர்ந்து இந்த ஒரு 10 வருஷம் நடக்குது. அதனால தான் நான் சொன்னேன், இது ஒரு சர்ச்சையெல்லாம் விட்டுருங்க. மாட்டு அரசியல் நான் கேட்கும்போதே அதான் கேட்டேன். மாடு சார்ந்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது தொடர்ந்து பல அது எப்படி ஆண்டுகளா வந்துச்சுன்னு இருந்துட்டே தெரியுமா இருக்கு. உங்களுக்கு? மாடு சார்ந்த அரசியல்னு சொல்கிறீங்களா, மாட்டுக்கறி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துச்சுன்னா, உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா மாடுகளினுடைய வாயிலிருந்து மாடுகள், அதுவும் பால் தோறும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயு. அதனால தான் உலகத்தில் 18 விழுக்காடு அந்த மீத்தேன் வாயுவினால்தான் புவி வெப்பமயமாகுதல் ஏற்பட்டு பருவநிலை மாற்றத்திற்கு மிக மோசமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி ஆய்வுகளின் சொன்ன அடிப்படையில் தான் உலகம் முழுக்க ஐநாவில் முடிவு பண்ணி கால்நடை பராமரிப்பு மசோதா சட்டம்னு ஒன்று கொண்டு வர சொன்னாங்க உலகம் முழுவதும். அதுக்கு முன்னால் இல்லை. அதுக்கு முன்னால் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் 2016 அந்த 17 டைமில் ஒரே நேரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட ஆஸ்திரேலியா உள்ளிட்ட எல்லா நாடுகளிலும் கொண்டு வந்தாங்க. அதே போல் தான் இந்தியாவிலையும் கொண்டு வந்தாங்க. அதை கெடுத்து குட்டிச்சவராக்கணும்னு சொல்லி ஐயோ மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாட்டை எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு அந்த அந்த இடைப்பட்ட அந்த காலத்துல முன்னாடி இந்த பிரச்சனை வந்துனே தான் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இந்த நாட்டில் இருந்துனே சொல்லி கிளப்பி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறது குறிப்பிட்ட அந்த மாடு விஷயம் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். அப்போது இந்தியாவில் அது குறைவு. பால் தோறும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா கூட இருக்காது, உங்கள் தாத்தா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் கிராமத்தில் திடீர்னு வயக்காடு பற்றி எரியும். என்னன்னு கேட்டால் பக்கத்து வயக்காடுக்காரங்க வந்து தீ வச்சிட்டாங்கன்றாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, திடீர்னு எரியும். எப்படின்னா இந்த மீத்தேன் வாயுனால். இப்போது ஏன் அது நடக்குது அப்படின்னு சொன்னால், அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள், சரியான உரங்கள், ரசாயன உரங்களை கொடுக்குறது, போஸ்டர் சாப்பிடுது மாடு, பிரியாணி சாப்பிடுது மாடு, இந்த மாதிரி அதை முறையாக பராமரிக்காமல் முறையாக வளர்க்காது. இதை நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் நான் பேசினேன். என்னை வந்து பயங்கரமாக மீன்ஸ் போட்டு கிண்டல்லாம் அடித்தாங்க. ஆனால் அதே நபர்கள் தான் இன்றைக்கு பருவநிலை மாற்றத்திற்கு இதெல்லாம் காரணம்னு சொல்லி பேசுகிறத பார்த்தேன். அப்போ ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரு பத்திரிகையாளர் மட்டும் என்னை கூப்பிட்டு சொன்னார், சார் நீங்கள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, நான் கூட கிண்டல் பண்ணி போட்டேன், ஆனால் இன்றைக்கி அது உண்மையாகுது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது இந்த பால் தரும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயு இதனால தான் ஆதார் அட்டையிலேருந்து எல்லாமே கொடுக்க சொன்னாங்க. இதுக்கு மாட்டுக்கு ஆதார் அட்டையான்னு கேட்டாங்கல்ல. இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு போய் ரோட்டில் இருக்கிற ஒரு மாடு பாருங்கள் அட்டை இல்லாத இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுக்குறீங்க அட்டை? அன்றைக்கி சத்தம் போட்டிங்கள்ல, இன்றைக்கி ஏன் கொடுக்குறீங்க அட்டை? 2வது, பசு வதை தடை சட்டம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா இருக்குது, தமிழ்நாட்டோடு இருக்குது, ஆனால் யாரும் சொல்ல மாட்டாங்க.
இது எல்லாம் இது வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயம். ஸோ இந்த அரசியலை தான் படிப்படியாக வந்து அது பண்ணி போய் இன்றைக்கி அவர் அமேசானில் வந்து இன்றைக்கி பஞ்சகவ்யம் ஆயுர்வேதத்தில் அது ஒரு மருந்து, அதில் யாரும் மறுக்க முடியாது. ஆனால் நான் ஆயுர்வேதத்தை தேர்வு செய்வேனா இல்லையான்றது என்னுடைய விருப்பம், மை இன்ட்ரெஸ்ட். இதை யாரும் கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை. இதுதான் நாம் சொன்னோம். ஆனால் பத்தஞ்சலி நிறுவனத்துக்கு இந்த கோமியம் விற்கிறதுக்கான தடை விதிக்கப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. அதனால இதுல பாக்டீரியா இருக்குன்னு தெரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட்டே வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் இல்லை, சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த அதான் சொல்கிறேன், எனக்கு சம்மந்தம் இல்லாத எனக்கு தேவையில்லாத விஷயங்களை நான் பார்க்குறதே இல்லை. பதஞ்சலி என்ன கேஸ்ன்னு எனக்கு தெரியுது. கேரள அரசுக்கு என்ன சொல்லுவீங்க? கேரள அரசே விற்குதே, மூட்டு போடுவாங்களா? இன்றைக்கி கம்யூனிஸ்ட் தான் இந்த குதிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எம்பிலாம் கூட ஒரு பதிவு போட்டிருந்தாங்க போது. அதில் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், இன்றைக்கி பதிவு போட்ட ஒரு கம்யூனிஸ்ட்டை. உடனே அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பேசும்போது என்ன கேரளா பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போது அதுக்கு தான் நான் கேட்டேன், ஏன் தமிழ்நாட்டு கோமியம்னா ரொம்ப மோசம், கேரளா கோமியம்னா ரொம்ப நல்லதா அப்படின்னு. சரி, இது அரசியலாக்கப்படுகிறது. இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா விட்டு போங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். மாட்டு கறியை சாப்பிடுவீங்க, மாட்டு கோமியத்தை குடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கு காங்கிரஸ்ல இருந்து இப்போ மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, மாட்டு கறிக்கும் மாட்டு கழிவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறாங்க, வெளிநாட்டில் பண்ணுற மாட்டு அரசியலை இங்கே தமிழகத்தில் கொண்டு வராதீங்க அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்களேன், யாருமே மாட்டுக்கறி சாப்பிடாதெல்லாம் யாரும் சொல்லவே இல்லை. சும்மா அதுவே ஒரு பொய். இன்னும் சொல்லப்போனால் இந்த 10 வருடங்களில் தான் இந்தியாவில் பீஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. அப்போது மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, மாடை கொல்லக்கூடாதுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, அப்படி சொல்லி இருந்தால் எப்படி பீஃப் எக்ஸ்போர்ட் அதிகமாகும்? நான் சொல்கிறது எல்லாமே அஃபிஷியலாக லீகலாக. நம்ம வீடியோஸ் பார்க்குறோம்ல சார், மாட்டுக்கறி வாங்கிட்டு போனாங்கன்ட்டு அடிக்கிறது, மாடுகளை யாருக்குமே அடிப்பதற்கோ யாருக்குமே உரிமையெல்லாம் கிடையாது. ஆனால் சட்டம் இருந்தால், இப்போ நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் சட்டம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள மாடுகளை நீங்கள் வதம் செய்ய, அதாவது பசுக்களை வதம் செய்யக்கூடாது, பசுவதை தடை சட்டம். சரியா? அப்போது அந்த குறிப்பிட்ட வயதுடைய பசுக்களை ஏற்றி சென்றால் பிரச்சனை வருது. சட்ட விரோதமாக செய்பவர்களை சிலர் வந்து தவறுன்னு சொல்கிறாங்க. நியாயமாக காவல்துறை அவர்களை கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை கைது செய்ய மறுக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது தவறுன்னு சொல்லி போகிறாங்க சட்டவிரோதமாக. அப்போ நீங்கள் அவங்களுக்குன்னு அதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னா, முதல் நாள் புதுக்கோட்டையில் திருமயத்தில் ஒருத்தர் வந்து இந்த கனிம வளத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார் இல்லையா, ஜெகபர் அலி. அப்போ அதுவும் தப்பு தானே? நீங்கள் சொல்ல அவங்களுக்கு என்னங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? எதுக்கு அவங்க இப்போ எதனா ஒன்றா போலீஸில் சொல்ல வேண்டியது தானே? அவங்களுக்கு என்ன அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா, அது ஜெகபர் அலிக்கும் பொருந்துமா இல்லையா? சட்டவிரோதமாக செயல்படுவர்களை கண்டிக்கிறார். சட்டவிரோதமாக இந்த பசுக்களை கடத்துவதை கண்டித்தால் அவர்களை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க, அவங்கள நீங்கள் போய் சத்தம் போடுறீங்க. என்னை பொறுத்தவரையில் எல்லாமே தவறு தான். தவறு என்றால் தவறு தான். இன்னும் அந்த ஜெகபர் அலி விவகாரத்தில் ஒரு முழுமையான உறுதியான விசாரணை நடத்தப்பட்டு அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுதான் விஷயம். அதே போல் தான் எல்லாத்துலேயுமே. அதனால் இது பேசிக் கான்செப்டை வந்து நீங்கள் புரிஞ்சு, நான் சொல்லுவதில் நீங்கள் அந்த பீரியடில் போய் பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்லேருந்து எல்லா நாடுகளிலுமே இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமானது இந்த பால் தரும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயு. அதற்கு அடுத்தது பெட்ரோல் கேஸ் எமிஷன்ஸ். இப்போ இங்கே ஃபேன் இருக்குது பாருங்கள், நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட ஃபேனில் வந்து அழுக்கு இருக்கும். நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த அழுக்கு எப்படி செய்கிறது? அந்த அழுக்கு திடீர்னு எப்படி வீட்டுக்குள்ளே அந்த அழுக்கு செய்கிறோம்? பெட்ரோல் டீசலினுடைய எமிஷன் அதுதான் அங்கே வந்து சேருது. அப்போ அதை எப்படி பெட்ரோல் டீசல் எமிஷன் ஏன் வந்து குறைக்கணும்னு கேள்வி கேட்பீங்களா? பெட்ரோல் டீசல் எமிஷன் வந்து அதுதான் வருது. நிலக்கரியை உபயோகப்படுத்துகிறோம், நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பது, பெட்ரோல் டீசலை பயன்படுத்துவது, இது எல்லாம் தான். அதோடு சேர்ந்து 18% வந்து பால் தரும் மாடுகள் உமிழும் மீத்தேன் வாயு, ஆடு பன்றி இதெல்லாம் கூட உமிழும். ஆனால் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா குறைவு அதெல்லாம். அதனால் அதை பெருசாக எடுத்துக்கிறது. இதை மட்டும் ஏன் பெருசாக எடுக்கிறாங்கன்னா இதுதான். நீங்கள் மாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாயிலிருந்து கேஸ் வரும். நமக்கெல்லாம் பின்னாலேருந்து கேஸ் வரும், மாடுக்கு வாயிலிருந்து கேஸ் வரும். அந்த ஒரு ஜொல்லுன்னு சொல்லுவாங்க மாட்டிலேருந்து, அந்த இது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மீத்தேன் கேஸ். ஸோ இது எல்லாமே சயின்ஸ் தான். இதுலேயும் சயின்ஸ் இருக்கலாம். அது அவர் காமகோடி சார் சொல்கிறாரு, நான் ஒரு 5 ரிசர்ச் பேப்பர் கொடுக்குறேன் பாருங்கன்றாரு. பாருங்கள், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் யூஸ் பண்ணிங்க, பேட்டன் ரைட் வச்சுருக்கலான்றாங்க. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டு போங்க.
இதில் என்ன பெருசாக வந்து இதில் தேவையில்லாத பேசிட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இந்த மான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மானுடைய கொம்புலேருந்து வர முடி இருக்கு பாருங்க, அது எது யூஸ் ஆகுது தெரியுமா? கேன்சரை குணப்படுத்த யூஸ் ஆகுது. இங்கே நம்ம சென்னையில் இம்காப்ஸ்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சித்தா ஆயுர்வேதா எல்லாமே ஒரு கூட்டுறவு. அவங்க வந்து 2013 2012 வரைக்கும் அதை யூஸ் பண்ணி கேன்சருக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்த சில சட்டங்களின் காரணமாக இப்பொழுதும் அதை வந்து செய்ய முடியல. அது மாதிரி ஒவ்வொரு தாவரத்திலும் ஒவ்வொரு விலங்கிலும் ஒரு மருந்து இருக்கிறது, நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் நான் அந்த மானுடைய கொம்பு கீழே விழும் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது ஒரு விலங்குலேருந்து எதையுமே அரிதான விலங்குகளிலிருந்து எதையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் வந்ததுனால சும்மா கீழே விழுறத கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ அதை செய்கிறதில்ல. ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ நானும் வந்து நம்முடைய அமைச்சர்கிட்ட, வனத்துறை அமைச்சர்கிட்ட பூபேந்திர யாதவ் கிட்ட நான் ஒரு கோரிக்கை இந்த நிறுவனத்தின் மூலமாக கொடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து மான்கிட்டேருந்து எடுத்து இல்லை, மான் உதிர்க்கக்கூடிய அதிலிருந்து வரக்கூடியதை அலோவ் பண்ணுங்க. அப்போ இதுக்கு வந்து ரிசர்ச் இருக்காங்க கேட்பாங்க, இருக்குது. இப்போ அவர் எப்படி ஒரு 2-3 அமெரிக்கன் ரிசர்ச் வந்து ப்ரூவன் அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி இங்க பல ரிசர்ச்சுகள் வந்து அதுல நிறைய நச்சுக்கள் இருக்கு, நிறைய பாக்டீரியாக்கள் இருக்குன்னு சொல்றதா சொல்றவங்கள போய் கேரளாவில் போய் கேட்க சொல்லுங்க, ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். காமரேட்ஸை போய் கேட்க சொல்லுங்க, பினராயி விஜயன்றதை போய் கேட்க சொல்லுங்க. புரியுது. ஆனா இங்க நான் வழி சொல்லிட்டேன், எங்க பக்கத்துல தானே, கேரளா தானே. அதுதான் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான் ஒரு நரேட்டிவ் ஒன்று இருக்குல்ல. இந்த பக்கம் பாஜகவும் அதனை கூட்டணி கட்சிகளை சார்ந்த எல்லாருமே எந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்களோ அப்படியே இங்க ஆளும் கட்சியாக இருக்காங்க, கூட்டணி கட்சி சார்ந்தவங்க எல்லாமே எதிர்க்கிறாங்க அப்படின்னு. இல்ல இவங்க ஆதரிக்கிறதை நீங்க எதிர்க்கிறீங்க, இப்படி மாறி மாறி இருக்க மாதிரி இருக்கு. அப்படி இல்லை, அந்த மாதிரி கிடையாதுமா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எதை எடுத்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு தெரியுது. நல்லதெல்லாம் எதிர்ப்பாங்க. அதுதான் அவங்க சொல்றதை நீங்க எதிர்க்கிற மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது அப்படி அவங்க இல்லைன்னு எதிர்க்கிற மாதிரி சொல்றோம். இருக்கு. அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ விஷயம், இப்போ ஜல்லிக்கட்டு நாங்கள் ஆதரவு தானே கொடுத்தோம், நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலையே. ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து நாங்கள் தானே. இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்குன்னா, சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவர்களும் அந்த ஒரு மனநிலையில தான் இருக்காரோ அப்படின்னு தானே தோணுது. தெரியல, அதான் சொல்றேனே, கோயிங் வித் த விண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. அவ்வளோதான் விஷயம். பட் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும், அதே சமயத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் சிந்திக்க வேண்டும். அதையும் நம்ம பார்க்க வேண்டும். நீங்கள் எதையுமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நேச்சுரோபதியோ, ஹோமியோபதியோ, அலோபதியோ, இல்லை ஆயுர்வேதமோ, இதெல்லாம் இல்லைன்னு யுனானியோ நீங்கள் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. கண்டிப்பாக முடியாது. நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து எத்தனையோ பிரச்சனைகள் வந்து மசாஜ் மூலமாக செய்யப்படுகிறது. அது என்ன அலோபதியில் இருக்குதா? அது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகிருக்குதானா? கிடையாது. உண்டா இல்லையா? கிடையாது. அப்போது நீங்கள் எதை வேணாலும் கேள்வி கேளுங்க. அதாவது உங்களுக்கு பொழுது போகணும். இன்றைக்கி இப்போ நேற்று நடந்த கொலையை பற்றி பேசக்கூடாதுன்னா இது வந்து பேச வேண்டியது தான். இதுதான் விஷயம். நான் மறுபடியும் சொல்வது ஒன்று தான், தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது. நாம் கடந்து செல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அவர் பேசியது ஒரு தனியாருடைய ஒரு நிகழ்ச்சியில், அது கூட யாரோ சொன்னதே தான் அவர் சொன்னாரே தவிர அவர் ஒன்றும் பேசவே இல்லை. அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட்னு வரும்போது அதுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான். அதனால தான் ஒரே ஒரு வரியில் கேரளா பற்றி பேசுகிறேன். கேரளாவில் இது மாதிரி இருக்குது, இது உண்டா இல்லையா நீங்களே பார்த்துங்க. நான் எனக்கு ஒன்றும் பொய் சொல்ல வேண்டிய விஷயம். அப்போ மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை கொடுத்தது யார்? இதே கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தானே. இன்றைக்கி அவங்க வந்து ஐயோ அறிவியல் பூர்வம்னு பேசுறதுல அர்த்தமே இல்லை. பரந்தூர் விமான நிலையம் பற்றி பேசியாகணும். கிட்டத்தட்ட 900 நாட்களுக்கும் மேலாக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட களத்தில் என்னுடைய களப்பயணத்தை விவசாயிகள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்றைக்கு அவங்கள போய் சந்திச்சிருக்காரு. இதன் மூலமா மத்திய அரசையும் மாநில அரசையும் நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அவர் நேற்றைக்கு பேசினதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதை டைரக்டாகவும் சொல்லியிருந்தாரு. ஆனால் பல இடங்கள்ல மாநில அரசை தான் அவர் ரொம்ப எதிர்த்துக்கிட்டே இருந்தார். மத்திய அரசை வந்து சீண்ட கூட கிடையாது, இவர் பாஜகவினுடைய மற்றும் ஒரு கூட்டாளியாக இருக்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு, திரும்பவும் எழுந்திருக்கு. எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதான் சொல்கிறேன், உண்மையை பேசினா எதையாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லி பிஜேபியினுடைய பி டீமான்னு கேட்பாங்க. சீமான் வந்து ஈவேராவை பற்றி பேசினா உடனே பிஜேபியோட பி டீமான்னு கேட்குறது. ஏன் ஈவேராவை பற்றி பேசக்கூடாதா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்படிலாம் ஒன்று. இப்போ நான் கூட வச்சுருக்கிறேன் பாருங்க, நான் வந்து
நிறைய ஏதோ பாரதியாருடைய புக்கு வச்சுருக்கேன். என்ன பெரிய பாரதியாரது புதையல் பெருந்திருக்கு. இதோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பெரியார் இன்றும் என்றும். சரியா? இந்த புக்கில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா? இன்னும் வேணால் கூட ஒரு 100 புக் காமிக்கிறேன் உங்களுக்கு. கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகத்தை காமிக்கிறேன். எல்லாமே ஆன் ரெக்கார்டு இருக்குது. அதனால் அதே போல் விஜய் சில விஷயங்களை பேசுகிறாருன்னா அவர் தவறுன்னு சொன்னால் தவறு தானே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி கற்பழிக்கப்படுகிறார் கொடூரமாக அப்படின்னு சொன்னால் ஐயோ ஒரு பிஜேபிக்காரன்னு சொன்னீங்கன்னா இதோட ஒரு வெட்கக்கேடு வேறு என்ன இருக்குது சொல்லுங்கள்? வேறு என்ன இருக்குது? பரந்தூர் விவகாரத்தில் மிக தெளிவாக எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலிருந்தே தெளிவாக சொல்லிட்டு வரோம். நமக்கு விமான நிலையம் விரிவாக்கம் வேண்டுமானால் வேணும். ஆனால் எந்த ஒரு திட்டமுமே அந்த மக்களுடைய ஒப்புதலோடு நடைபெற வேண்டும். அப்போ தான் அந்த திட்டம் வந்து சக்ஸஸ் ஆகும், வெற்றி பெறும். அந்த நிலையில் நம்மை பொறுத்த வரையில் இந்த இடம் வேண்டும், இந்த இடத்துல தான் செய்யணும்னு சொல்வது, வலியுறுத்துவது மாநில அரசு. எந்த நிலம் என்று முடிவு செய்வது மாநில அரசு. அந்த நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்க வேண்டியது மாநில அரசு. இதில் மத்திய அரசு எங்கேயுமே வரல. ஆனால் இதில் மத்திய அரசையும் பேசுகிறாரு விஜய். அது என்னை பொறுத்து வரல அவர் புரியாது பேசுகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவர் அரசியலுக்கு புதிது. ஒருவேளை அவருக்கு சொன்னவர்கள் தவறாக சொல்லியிருக்கலாம். இன்னும் கூட நாங்கள் we are giving a very long road. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் சரியாக இருக்கலாம். இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னாங்க, திரு அண்ணாமலை அவர்களும் சொன்னார், நீங்கள் வந்து வேறு இடம் வேணால் கொடுங்க, விஜய்க்கு வேறு இடம் சஜஸ்ட் பண்ணுறதா சஜஸ்ட் பண்ணுங்கள். பட் விஜய் அங்கே வந்து பிரச்சனையே வராதுன்னு உறுதி பண்ணுவாரா? வளர்ச்சி அப்படின்னு சொன்னால் உறுதியாக அதற்கு நிலம் வேண்டும். நீங்கள் ரோடு போடணுமோ, போர்ட்டு கட்டணுமோ, எல்லாத்துக்கும் இடம் வேணுமா? அதை நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் அது நடக்கும். கையாள்வது அப்படின்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்தோட நிர்வாகம். உங்களுடைய மோசமான நிர்வாகத்தில் அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நாம் போய் கையகப்படுத்த முடியாது. மாநில அரசு தான் செய்யணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக திராவிட மாடல் அரசு தான் செய்யணும். அப்போ நீங்கள் தோல்வியுற்று இருக்கிறீர்கள். பை ஃபோர்ஸ் நீங்கள் செய்ய முடியுமா? வலுக்கட்டாயமாக நீங்கள் மக்களிடத்தில் செல்ல முடியுமா? முடியாது. அப்போ யூ ஷுட் ஹாவ் எ மெக்கானிசம். அதற்குண்டான ஒரு இயந்திரம் வேண்டும். அதை நீங்கள் முழுமையாக செய்திருக்க வேண்டும். இது செய்யலை அப்படின்றது தான் நாம் சொல்கிறோம். அதுதான் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.